இயர் 2004 இந்தோனேஷியாவில் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால சுனாமி வந்துச்சு. ஆனால் அதில் பல நாடுகளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள்களும் இறந்து போயிருந்தாங்க. இதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலான சுனாமி அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இதை விட மிகப்பெரிய அளவிலான சுனாமி வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கணிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தடவை பாதிக்கப்பட போகிறது அதிகப்படியான ஆசிய மக்களும் இந்திய மக்களும் இல்லை, அதிகப்படியான அமெரிக்க மக்களும் அமெரிக்க நாடுகளும் தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஏதுங்கிறத பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2015 லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள யூனிவர்சிட்டியில் ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஓஷனில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக இந்த பிக் ஹோலை கண்டுபிடிக்கிறாங்க. தி பிக் ஹோல் இதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பிக் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் உள்ள ஆரிகன் அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் சர்ஃபேஸ்க்கு கீழே 3 கிலோமீட்டர் அளவில் ஒரு பிக் ஹோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிக் ஹோல்லேருந்து வெளில வர்றது ஹாட் வாட்டர். என்னடா இது கடலுக்கு நடுவில் பிக் ஹோல்லேருந்து ஹாட் வாட்டராக வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் உப்புத்தன்மையும் இல்லை, அதிகப்படியான கெமிக்கல் பார்ட்டிகல்ஸும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப் ரிசர்ச்சுக்காக கொண்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா புவி தட்டுகளுக்கு இடையில உள்ள ஒரு பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூமி சர்ஃபேஸுக்கு கீழே 3 அடுக்கடுக்காக தட்டுகள் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எர்த்து பிளேட்ஸ் இருக்குது. அந்த எர்த்து பிளேட்ஸ் மேலே தான் நம்ம சர்ஃபேஸ் இருக்குது. இந்த எர்த்து பிளேட்டுக்கு இடையில ஒரு வகையான பேஸ்ட் இருக்குது. அந்த பேஸ்ட்டு தான் இந்த பிக் ஹோல் வழியாக வெளியில் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லீக் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்டத்துக்கு மேலே தீர்ந்ததுக்கப்புறம் கண்ட அல்லது தட்டுகள் உராய்வு, ஒரு தட்டும் உரசுனுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய அளவிலான பாறையும் உரசுனுச்சுன்னா ஒரு அதிர்வு ஏற்படும். அது கடலுக்கு நடுவில் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் கடல் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இந்தோனேஷியாவிலையும் நடந்துச்சு, பல நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இதே மாதிரி இப்போ வாஷிங்டன் பக்கத்தில் இந்த மாதிரி அல்லது தட்டுகள் உராய்வு ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய அளவிலான ஹெக்டர் 9 திரும்பவும் ஸ்கேல் ஹெக்டர் 9 திரும்பவும் இதே நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட போகிற நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடா, அமெரிக்க நாடுகள், அந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் உள்ள எல்லா நாடுமே, கனடா, மெக்சிகோ, இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஓரளவு சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே மாதிரி எல்லாமே ஓஷன் தான் கனெக்டில் இருக்குது. கடல்லேருந்து எல்லாம் கனெக்டில் இருக்கிற என்னென்ன கண்ட்ரிகள் இருக்கோ அதில் மேஜரான கண்ட்ரிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த எர்த்குவாக் அடுத்த செஞ்சுரிக்குள்ளே கண்டிப்பாக வரும். செஞ்சுரிக்குள்ளேனா 100 வருஷத்துக்குள்ளேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 20 வருஷத்துக்குள்ளேயோ அல்லது அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ கண்டிப்பாக எப்போ வரும் அப்படின்னு தெரியல. அந்த பேஸ்ட் இருக்கிற வரையும் தான் அந்த கண்ட உராய்வு தடுக்கப்படும். இல்லைனா கண்டிப்பாக இது விளைவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாஷிங்டன் மாதிரியான பிஸியான சிட்டி எப்படி இதை தாங்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, எப்படி இதுக்கு ரெடி ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆப்பிள், கூகுள் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகளோட தலைமையிடமாக தான் வாஷிங்டன் இருக்குது. பல பில்லியன் பல ட்ரில்லியன் கம்பெனிகளும் அங்கே தான் இருக்குது. ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனிகள், மிகப்பெரிய கம்பெனிகள் அங்கே தான் தலைமையிடமாக வச்சுருக்கு. இதெல்லாம் மற்ற இடத்துக்கு மாற்றுவாங்களா, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்களா, இல்லை ஜப்பான் மாதிரியான வழியை பின்பற்றுவாங்களா அப்படின்னு தெரியல. ஜப்பான்லாம் அடிக்கடி இந்த மாதிரியான கண்ட உராய்வுனால பல நிலநடுக்கத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்றா போயிருக்கு. ஆனால் மற்ற நாடுகள்லாம் எப்படி இதை ப்ரிப்பேராக இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம், ரெக்கார்ட் பிரேக்கிங் எர்த்குவாக்காக இது இருக்கும்.